அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் வீட்டில் இருந்தபடியே விநாயக பெருமானை மனதார நினைத்து நம்மளுடைய கோரிக்கையை சொல்லிட்டு தினமுமே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, காலையில் எழுந்ததும் 108 முறை இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நிச்சயமாக விநாயக பெருமான் தீர்த்து வைப்பார். சரிங்க, அதை பற்றின தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க்கையில் தொடர்ந்து கஷ்டங்கள் ஏதாவது ஒரு வகையில் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு செயல் செய்கிறோம், அந்த செயல் வெற்றியாக முடியும் நம்ம நினைத்தாலும் அதில் ஏதாவது ஒரு தடைகள் வந்து நமக்கு தொடர்ந்து மாறி மாறி கஷ்டங்கள் வருது. நம்மளால் அந்த செயலை சரியாக செஞ்சு முடிக்க முடியல. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தொடர்ந்து வரக்கூடிய இந்த தடைகளை தீர்த்து நமக்கு வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக விநாயக பெருமானுடைய வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் நீங்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைத்த வேண்டுதல், நம்ம நினைத்த செயல்கள் அனைத்தும் நமக்கு கைகூடும். விநாயக பெருமானை வணங்கிட்டு அந்த நாளை நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக விநாயக பெருமானுடைய அருள் நமக்கு இருக்கும் பட்சத்தில் நம்ம செய்கின்ற செயல்கள், நம்ம தொடங்குற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது நிச்சயமாக வெற்றியிலேயே முடியும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய தடைகள் இருக்குது, குழப்பங்கள் இருக்குது, மன அமைதி இல்லை நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விநாயக பெருமானுடைய வழிபாடு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கே ஒரு மாற்றம் தெரியும். உங்களுடைய மனது தெளிவடையும். உங்களுடைய குழப்பங்கள் அனைத்தையும் அவர் போக்குவார். காலையில் எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் விநாயக பெருமானை மனதார நினைத்துட்டு அந்த நாளை ஆரம்பிங்க. அந்த நாளில் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைச்சு பாருங்க. அந்த நாளில் உங்களுக்கு பிரச்சனைகள் பொதுவாக வராது. அப்படியே வந்தாலும் அதை நிச்சயமாக அவர் சரி பண்ணிடுவார். அந்த நம்பிக்கையோட நம்ம ஆரம்பிக்கும் போது எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். அதனால் காலையில் எழுந்ததும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, முதல்ல குளிச்சு முடிச்சுட்டு விநாயக பெருமானை வணங்கிட்டு நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தை ஒரு 108 முறை சொல்லுங்க. என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம். ஓம் கம் கணபதியே நமக. ஓம் கம் கணபதியே நமக. இந்த மந்திரத்தை நீங்கள் மனமுருகி வேண்டுங்க. மனமுருகி விநாயக பெருமான் கிட்ட உட்கார்ந்து நீங்கள் உங்களுடைய குறைகள் எதுவோ, உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நினைத்து வேண்டுதல் வைத்துட்டு 108 முறை சொல்லி பாருங்க. உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். முழு நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா அதற்கான பலன் கண்டிப்பாக உண்டு. எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். விநாயக பெருமானுடைய அருளும் நமக்கு கிடைக்கும்.